எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு வில்லேஜ் ரியல் லைஃப் சேனலுக்கு உழவுல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆடு வளர்த்துறதுல முக்கியமாக நம்ம வந்து ஆடுகள்கிட்ட அதிகமாக வந்து நம்ம பாசமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டாபிக். நிறைய பேர் வந்து நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னாங்க, ஆடு வளர்த்துவோம். இதை நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், அந்த கமெண்டை சைடில் போடுறேன். இந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாரு. ஆனால் வந்து அதை வந்து ஒரு இறைச்சிக்கோ எங்கேயோ கொடுக்கறக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு ஆசையாக வளர்த்திட்டு அந்த குட்டியை வந்து சாகடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்து. அதுக்காக வந்து சின்ன குட்டியாக ஒரு பில்லு மயிற மாதிரி வாங்கி அந்த குட்டியை செனையாக்கி வெளியே விற்றா நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவருக்கான வீடியோ இதுதான். முக்கியமாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அவர் கேட்ட கேள்விக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்குது. என்னென்னா, நான் ஏன் பாசம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நான் எனக்கு நடந்த சின்ன வயசு அனுபவங்கள். சிறு வயதிலலாம் பார்த்திங்க அப்படின்னா, ஆடுகள் மேலே வந்து அதிகமான பாசத்தை செலுத்துவேன். இப்போது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சிறு வயதில் இருக்கும்போது நான் ஒரு குட்டி ஒன்று வளர்த்திட்டு இருந்தேன். கருங்குட்டி, சுத்தமாக பிளாக்கு, கெடா குட்டி, சரிங்களா. அதுக்கு பேர் வந்து இச்சுக்குட்டி. இன்றைக்கி ஞாபகம் இருக்குது. அதை கூப்பிட்டோம்னா எங்கே இருந்தாலும் வந்துடும், நம்ம கூட விளையாடும், எல்லாமே பண்ணும். ஒரு குறிப்பிட்ட வயசு ஆயிடுச்சு. வீட்டில் அது ஒரு நல்ல ரேட்டுக்கு வரப்போ நான் ஸ்கூலுக்கு போயிருந்தப்போ வீட்டில் விற்றுட்டாங்க. வந்து பார்த்ததுக்கப்புறம் குட்டி இல்லை. அதோடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருந்தது. நாள் கணக்கில் அழுதது, சாப்பிடாமல் இருந்தது, மன வருத்தத்தோடு இருந்தது. இந்த நினைவுகள்லாம் என்ன இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு வேளை அது வந்து மூட்டுக்குட்டியாக இருந்திருந்தால் மேபி நீண்ட காலத்துக்கு வச்சுருப்பாங்க. அது ஒரு கெடா குட்டி அப்படிங்கிறதுனால கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கும் செலவு இருந்திருக்கும். ஏதாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லை மளிகை ஜாமான் வாங்கணும், இல்லை ஊருக்கு எங்கேயாச்சும் போகிறது, ஏதாச்சும் ஒரு செலவு இருந்திருக்கு, விற்றுருப்பாங்க. அப்படி நாட்கள் செல்ல நான் இது மாதிரியான கெடா குட்டிகள் மேலே பாசம் வைக்கிறத தவிர்த்துட்டே வந்தேன். அதுக்கப்புறம் மூட்டுக்குட்டி மேலே வந்து பாசங்களை செலுத்த ஆரம்பிக்கிறது. எங்கே போனாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட குட்டிகளுக்கு மட்டும் செடி கொடியெல்லாம் பொறிச்சு தரது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இப்போ அது ஆடு ஆயிரும், சரிங்களா. ஆடு ஆனதுக்கப்புறம் அந்த ஆடுகள் வயசாகும்போது திருப்பி விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ நம்மளுக்கு வந்து மனசு கஷ்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி சூழ்நிலைன்னு பார்த்திங்க அப்படின்னாலும், நம்ம ஆடு தான் மேய்ச்சிட்ருப்போம். பெருசாக ஒன்றும் நான் பாசத்தை நான் செலுத்துறது இல்லை ஆடுகள் மேலே. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளாக வருது அப்படின்ட்டு பாசத்தை செலுத்துறது இல்லை. இருந்தாலும் ஒரு 4 வருஷமாட்ட நம்மக்கிட்டேயே ஒரு ஆடு இருந்துட்டு, அந்த ஆடு வயசாயிடுச்சு அப்படின்ட்டு நாம் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் பொழுது, அந்த ஆட்டை நம்ம வந்து ஒரு ஆட்டோவில் ஏற்றி நிற்கும்போது, அந்த ஆடு நம்மளை பார்க்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சி வருங்க. அது ஒரு 1 மணி நேரத்துக்கு தொண்டையெல்லாம் கவ்வும். அந்த ஆடு நம்மளை பார்க்குறப்பமே, அந்த ஆடு நம்மகிட்ட போகிறப்ப அது கத்துறதும் நம்ம காதில் விழும் பொழுது அதற்குண்டான மன வேதனைகள் வந்து நம்ம கண்டிப்பாக அனுபவிப்போம். ஏன்னா நான் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடாத ஆள். ஆடு வளர்த்துருப்பேன், கோழி வளர்த்துவேன். ஆனால் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், முட்டை சாப்பிடுவேன். இது ஏன் அப்படின்னா, எனக்குள்ள ஒரு உயிரை அடித்து சாப்பிட்றதுல ஒரு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லணும்னு வைங்களேன். அதுக்காக செடி கொடி இல்லை, உயிர் இல்லையா, நம்ம சாப்பிட்ற அரிசியில் உயிர் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் பதில் என்னென்னா, இப்போது ஒரு கத்திரிக்காய் அழுகிறது என் காதில் விழுகலை, ஒரு சுரக்காய் அழுகிறது என் காதில் விழுகலை, ஒரு கேளை அழுகிறது என் காதில் விழுகலை. ஆனால் ஒரு ஆடோ ஒரு கோழியோ அது சாகும் தருவாயில் கத்தும் பொழுது மிகப்பெரிய அளவில் மனசை பாதிக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நிறைய பேர் வந்து மீன் பிடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, தூண்டில் போட்டு மீன் வெளியே வரும் பொழுது அந்த மீன் வந்து ஒரு அதோட உயிர் போகிறதுக்காக துடிக்குது. ஆனால் அதை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். அதனால் ஒரு உயிர் அது ஒரு உயிர் சாகும் தருவானையில் இருக்கும் பொழுது நம்ம மகிழ்ச்சி அடைகிறது எனக்கு இன்னும் உடன்பாடாக இல்லை. ஒரு வேளை செத்து போனது எடுத்து நம்ம சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அது வந்து நம்ம உணவுக்காகத்தான் வேட்டையாடுறோம், அதில் தப்பு இல்லை. இருந்தாலும் அந்த கையிலால் வந்து நான் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுங்களேன். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து குட்டிகளை கொடுத்து பாசத்தை பொழிய வைக்காதீங்க. நான் அந்த தப்பை தான் பண்ணிகிட்ருக்கிறேன். என் பொண்ணு வந்தானா குட்டியை பிடிச்சி தூக்கிட்டு அங்கே இங்கேயும் சுற்றிட்டு தான் இருப்பான். சரி, வாழ்க்கைங்கிறது ஒரு அனுபவம் தானே, எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சா தானே நம்ம எல்லாமே கற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. சரி,
ஓகே இவ்வளோ காலப்போக்கில் எல்லாம் மாற்றிக்குவா அப்படின்ட்டு நானும் கண்டுக்கிறதில்ல. இப்போ நம்ம நண்பர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்க கேள்விக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா டிபியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்கும். பின்னால் வந்து ஒரு குட்டி நின்றுட்டுருக்க மாதிரி. இது சமீப காலமாக அந்த குட்டியும் கெடா குட்டி என் மேலே அதிகமான பாசத்தோடு இருந்த குட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த குட்டிக்கு ஒரு நல்ல நேரம் எப்படின்னா அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு ஒருத்தருங்க வந்திருந்தாங்க, ஆடுபிடி இருக்க வந்திருந்தாங்க, கூட குழந்தைய கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அந்த குழந்தை எனக்கு இந்த குட்டி தான் வேணும் அப்படின்னு அழுதங்காட்டி நான் மன சந்தோஷமாக கொடுத்துட்டேன். காசே வாங்காமல் கொடுத்துட்டேன். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல போய் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருக்க போகுது, நம்மகிட்ட ரொம்ப பாசமாக இருந்துருச்சு அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு. அதே மாதிரி மூட்டுக்குட்டி யாராச்சுக்கே கேட்டாங்க அப்படின்னா வளர்த்துருக்க வேணும்னு கேட்டாங்க, இல்லை கெடா குட்டியே வளர்த்துருக்க வேணும்னு கேட்டாங்கனால கொஞ்சம் ரேட்டை கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துக்கிறது. எங்கேயோ ஒரு இடத்துல போய் உயிரோடு இருக்க போகுது இல்லைங்களா, அதனால் ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஆறுதல். அந்த விட்டு கொடுத்த காசோட எங்கேயோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உயிரோடு இருக்குது அப்படிங்கிற மனசுக்குள்ள ஒரு ஆறுதல். நாம் ஏதோ குழக்கத்தை செஞ்சிட்ருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஆறுதல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். மேய்ச்சல் முறையில் இருக்கக்கூடிய மூட்டுக்குட்டிகளை வாங்கி நம்மளால் விற்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. பண்ணலாங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு பொட்டைக்குட்டியும் நம்ம வாங்கிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிட்டு வந்து வளர்த்துறோம். ஆனால் அது செனை பிடிக்கக்கூடிய டைம் தெரியாது. அதனால் கூட வந்து நம்மக்கிட்ட ஒரு கெடா ஆடு கூடவே இருந்தாகணும். ஒரு 10 குட்டி வாங்கிட்டு வரோம், மூட்டுக்குட்டி வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதோட வயது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கெடா ஆடு வேணும். ஒரு 4 மாதம் வயது அதிகமாக இருக்கணும். இப்போ ஒரு 4 மாதத்து குட்டி வாங்கிட்டு வரோம் அப்படின்னா ஒரு 10 மாதத்து குட்டி கெடா குட்டி வாங்கிட்டு வரப்போ இது செனை பருவத்துக்கு வரும்பொழுது அந்த கெடாயும் பெருசாக இருக்கும், மேட்டிங்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். செனை ஆனதுக்கப்புறம் குட்டி போட்டதுக்கப்புறம் நம்ம சந்தைக்கு கொண்டு விற்கலாம், இல்லை செனையாக இருக்கும்போது கூட நம்ம விற்பனை செய்யலாம். இது எவ்வளோ லாபம் வரும்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நம்ம இதை வந்து சந்தைக்கு தான் கொண்டு போய் விற்றாகணும். நம்மளை தேடி வந்து வாங்கக்கூடிய நபர்கள் கம்மி. கெடா குட்டி அப்படின்னா எப்படி ஏதோ ஒரு வகையில் விற்றுடலாம். மூட்டுக்குட்டி அப்படிங்கிறப்போ இந்த பிரச்சனைகள் இருக்குது. நம்ம சந்தைக்கு கொண்டு போனோம்னா யாராச்சும் வளர்த்துறவங்க வருவாங்க, வாங்கிக்குவாங்க, நம்ம ஒரு மன திருப்தியாக கொடுத்துட்டு வரலாம். ஆனால் என்ன விலைக்கு விற்க முடியுமோ எனக்கு தெரியாது. இப்போயே மழை காலம்னு வச்சுங்களேன், குட்டியோட ரேட்டு நல்லாயிருக்கும், நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சைட்டு போட்டு வீடெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டை சுற்றி நிறைய புல்லுகள்லாம் இருக்கும், பூடுகள்லாம் முளைச்சிருக்கும். பரவாயில்ல, நாம் ஒரு 2 ஆடு வாங்கி மேய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். அதனால் வாங்குவாங்க. இதுவே வந்து ஒரு பங்குனி மாதம் ஒரு ட்ரை சீசன் அப்போ வருதுன்னு வச்சுங்களேன், எல்லாருமே டம்ப் பண்ணுவாங்க குட்டி ஆடு குட்டிகள் எல்லாம் கொண்டு வந்து. அந்த டைமில் நம்மளால் லாபமான விலைக்கு விற்க முடியாது. 2வது சந்தைக்கு நம்ம கொண்டு போகிறதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, வேறு ஏதாச்சும் ஆடுகளுக்கு அங்கே நோய் தொற்றுகள் இருக்கலாம். அப்படி அந்த நோய் தொற்று இருக்கும்போது அங்கே நம்ம ஆட்டுக்கும் பரவறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. திருப்பி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம மீதி இருக்கக்கூடிய ஆடுகளுக்கும் பரவறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மூட்டுக்குட்டிகளை வாங்கி சனையாக்கி விற்கிறது நல்ல ஒரு ஐடியா தான். இப்போ நீங்கள் மூட்டுக்குட்டி வாங்கி வளர்த்துறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, விற்கக்கூடிய வரக்கூடிய பருவம் அப்போவே வந்து செனையானதுலேருந்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நிறைய ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ ஸ்டேட்டஸ் வைக்கிறது, நிறையா குரூப்புக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா யாராச்சுக்கே வந்து எங்கேயாச்சும் ஆடு வாங்கி வளர்த்தலான்னு ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. சரி நல்லா வளர்த்திட்டு இருக்கவங்ககிட்டயே வந்து நேரடியாக வந்து வாங்கினா ஆடு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்தியில் வருவாங்க. ஏன்னா சந்தைக்கு போய் வாங்கினா ஆடு எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் வளர்த்துறவங்கிட்ட வந்து வாங்கினா ஆடு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பார்வையில் வந்து கண்டிப்பாக வந்து வீடு தேடி வந்து வாங்குவாங்க. அதுக்கு டைம் எடுக்குங்க. நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலங்கள் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் விளம்பரமே பண்ண தேவையில்லை. உங்கள்கிட்ட ஆடு இருந்ததுன்னா உங்களை நேரடியாக வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதனால தான் திருப்பியும் கடைசி சொல்கிறேன், ஆடுகள் மேலே பாசம் வைக்காதீங்க. பாசம் வச்சா நமக்கு தான் பிரச்சனை. நன்றி, வணக்கம்.